கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன? ராதா, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாக இருப்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய சாலையாகும். இந்த சாலை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒசூர்ல துவங்கி காரிமங்கலம் வரையில் சுமார் 90 கிலோமீட்டர் ஆனது பயணிக்கிறது. நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் சென்று வருகிறது. குறிப்பாக ஓசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரை செல்லக்கூடிய, அதாவது பெங்களூர் செல்லக்கூடிய சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் நேரிடுகிறது. இதை தடுப்பதற்காக 5 இடங்களில் மேம்பாலம் அமைக்கும் பணியானது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பாலம் அமைக்கும் பணியின் காரணமாக தற்காலிக சாலை அமைக்கப்பட்டு அதில் வாகனங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறது. திருவிழா நேரங்களில் மற்றும் விடுமுறை நாட்களில் அதிக அளவில் வாகனங்கள் வரும்போது இந்த தற்காலிக சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே அதை கடந்து செல்வது ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில சென்னையில இருந்து, பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ஒரு லாரி சூளகிரி அருகே சுண்டகிரி என்கிற இடத்துல அந்த தற்காலிக சாலையில் செல்லும் பொழுது பழுதாகி நின்றது. மற்ற ஒரு வழி சாலையில் இதர வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் அந்த சுண்டகிரியில் இருந்து சூளகிரி நோக்கி சுமார் 5 கிலோமீட்டருக்கு சாலையில் வரிசையாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், நோயாளிகள், பேருந்து பயணிகள் அனைவருமே சிரமப்பட்டிருக்கிறாங்க. மற்றொரு பகுதியில் இருந்து, அதை எதிர் திசையில் செல்ல முயன்ற சில வாகனங்களும் தற்பொழுது போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருப்பதால் கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூர் செல்வதற்கும் பெங்களூரில் இருந்து கிருஷ்ணகிரி வருவதற்கும் முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை சீர் செய்வதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்தார்கள். முதல் கட்டமாக பழுதடைந்த அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஆனா போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாற்றுப்பாதையில், அதாவது ராயக்கோட்டை வழியாக கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. மேம்பால பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்கிற கருத்தை பலமுறை மக்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த விஷயத்தில் மெத்தனமாக செயல்படுகிறது. காவல்துறையும் இந்த விஷயத்தில் அவரால் முடிந்த அளவுக்கு போக்குவரத்து சீர் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடிவதில்லை என்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஏன்னா உடனடியாக மாநில அரசு இந்த மேம்பால பணிகளை முடிக்க வேண்டும். ஏன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூர் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாக இருக்கு. நோயாளிகளுக்கு, அதாவது சிகிச்சைக்காக செல்லக்கூடிய நோயாளிகள், பணிக்காக செல்லக்கூடிய தொழிலாளர்கள் பலரது போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராதா, போக்குவரத்து நெரிசலால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனை சரி செய்யும் பணிகளிலும் ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பழனிவேல்.